அனைவருக்கும் வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் லட்சதீப்ல ஸ்நார்க்கலிங் என்று சொல்லக்கூடிய அந்த கடலுக்கு அடியே சென்று கீழே இருக்கக்கூடிய அந்த விலங்குகள், கோரல் ரீஃப்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த படங்கள் வெளியில வந்திருக்கு. அதுலயும் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்நார்க்கலிங் பண்ணும்போது லைஃப் ஜாக்கெட் போட்டுக்க கூடாது. ஏன்னா ஸ்நார்க்கலிங்னா நீங்க கடலுக்கு அடியில் போவீங்க. கடலுக்கு அடியிலன்னும் போது லைஃப் ஜாக்கெட் போட்டிங்கன்னா மிதப்பீங்க. ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு ஸ்நார்க்கலிங் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பலர் அவர்களுடைய கருத்துக்களை வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். லட்சதீவுக்கு போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊர் இருக்கிறது, எவ்வளோப்பட்ட ஒரு இயற்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பக்கம் லட்சதீப்பு, இந்த பக்கம் பார்த்தா தூத்துக்குடி. தூத்துக்குடியிலையும் இதே போல் எழில் கொஞ்சம் கடற்கரைகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த கடற்கரைகள் எல்லாம் புயலின் கோர தாண்டவத்தால் சற்று பொலிவிழந்து காணப்படுகிறது. அந்த அழகை ரசிப்பதற்கு மனம் இருக்கக்கூடிய பிரதமர் அங்கிருந்து கொஞ்சம் இப்படி வந்திருந்தார்னா, இங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மக்களுடைய உள்ள குமுறல்களை கேட்டிருக்கலாம். அங்கே மக்களுக்கு அது ஒரு ஆறுதலாய் இருந்திருக்கும். தொடர்ந்து நம்ம இப்படி ஒரு 150 வருடங்களுக்கு பெய்யாத பேய் மழை பெய்திருக்கிறது. எங்களுக்கு தரக்கூடிய அந்த நிதியை கொடுங்கள், NDRF நிதியை கொடுங்கள் என்று கேட்கிறோம். இன்னும் பாஜக கொடுத்த பாடில்லை. ஏன் பாஜகவிற்கு தமிழ்நாட்டின் மீது இரக்கமே இல்லை என்ற அந்த கேள்வியும் வருகிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் மற்ற மாநிலங்களுக்கு உடனடியாக இந்த பணத்தை கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி கருத்தை தெரிவித்திருக்கிறார். இன்று நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து அந்த கேலோ ரத்னா விளையாட்டுகளுக்கு வாருங்கள்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறாரு. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கு 2 புயல்களால் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு அந்த நிதியை கொடுத்து உதவுங்கள்னு சொல்லி கேட்டிருக்காரு. கொடுப்பதாக உறுதியளித்ததாக சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எவ்வளவு விரைவாக நமக்கு சேர வேண்டிய அந்த நிதியை கொடுக்கிறார்கள் என்று. இதுல வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல. இப்போ எல்லாருமே அறிந்திருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இதுதான் இத்தனை வருஷங்களா டாக்ஸ் டெவல்யூஷனை பற்றி இன்னைக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் ஒரு சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறார். அவருடைய கணக்குப்படி என்னவா 6 கோடியே 88 லட்சம் ரூபாயை 2014 2024 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்களாம். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து போன பணம் எவ்வளோன்னு பார்த்தா வெறும் 6 கோடியே 13 லட்சம் ரூபாய் தானா. எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அதோடு இல்லாமல் கோவிட்ல நமக்காக 6000 கோடி ரூபாயை கொடுத்துருக்காங்களாம். இதை 50 வருஷம் கழிச்சு கொடுத்தா போதுமா? இதையெல்லாம் ஒரு பெரிய சாதனை போல தமிழ்நாட்டிற்காக இவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் உதவி போல பேசியிருக்கிறார். எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டிலிருந்து நாம் 1 ரூபாய் வரி கொடுத்தால் நமக்கு திரும்ப வருவது வெறும் 30 பைசா மட்டும்தான். உத்தரப்பிரதேசத்திற்கு அது அப்படியே 2.5 மடங்கு 3 மடங்காக செல்கிறது. இதுதான் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டு. திடீர்னு புதிதாக ஒரு வெடிகுண்டை வீசி சென்றிருக்கிறார் திருமதி நிர்மலா சீதாராமன். இவ்வளோ பணம் வந்திருக்கு, அவ்வளோ பணம் வந்திருக்கு. கண்டிப்பாக அது உண்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போகிற வரியெல்லாம் கொஞ்சம் தான், ஆனால் நாங்கள் ஜாஸ்தியாக கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றிய அரசுக்கு எங்கேருந்து வரப்போகிறது பணம்? மாநிலங்கள் கிட்டேருந்து தான் வர முடியும், வாங்க முடியும் அந்த பணம். அப்போ மற்ற மாநிலங்கள் கிட்டேருந்து எடுத்து நமக்கு கொடுக்குறாங்களா? எதுவுமே இல்லை. சரி, அஃப்கோர்ஸ் அவங்க ப்ரெஸ் மீட்டில் இதை சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்டிருப்பாங்க. நேரடி வரி அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அவங்க வெறும் நேரடி வரியை பற்றி மட்டும் பேசுகிறாங்களா, இல்லை மறைமுக வரியை விட்டுட்டாங்களா, ஜிஎஸ்டியை விட்டுட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் அவங்க கொடுக்கல. வெறும் 2 ஃபிகரை மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஹிந்தி பேசுகிறவங்களும் இங்கேருந்து வரி கொடுக்குறாங்களாம். தமிழ்நாட்டில் இருந்தால் வரியை கொடுத்து தானே ஆகணும். எந்த மொழி பேசுனா என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ணுறாங்க. பெட்டர் ஸ்கூல்ஸ் இருக்குது, பெட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பெட்டர் ரோட்ஸ் இருக்குது, பெட்டர் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களை, பெட்டர் சோஷியல் ஹார்மனி மிக மிக முக்கியமானது. ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை இங்கே இருக்கிறது மற்ற எந்த மாநிலத்தை விடவும் ஒரு பாதுகாப்பான மாநிலமாக, பாதுகாப்பான நகரமாக சென்னை விளங்குகிறது. இங்கே இருக்காங்கன்னா இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக டேக்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஹிந்தி பேசுகிறவங்களும் வரி கொடுத்துருக்காங்களாம் தமிழ்நாட்டுக்காக. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஹிந்தி பேசுகிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து வரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, இல்லை ஹிந்தி பேசுகிறவங்களாம் போய் குஜராத்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ போய் வரியை கட்டணும், தமிழ்நாட்டிலேருந்து வரி கட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. என்ன ஒரு லாஜிக்கில் அதை சொன்னாங்கன்னு தெரியல. இதிலிருந்து ஒன்று மட்டும் தெரிகிறது, தமிழ்நாட்டை அவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் இல்லை. சப்பை கட்டுவது எப்படி என்பதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம போய் பணம் கேட்டா
4000 கோடி ரூபாய்க்கு என்ன பதில்? ஒரு அமைச்சர் ஒரு கதை சொல்றாங்களேன்னு சொல்றாங்க. அந்த 4000 கோடி ரூபாயை பத்தி கேள்வி கேட்கக்கூடிய தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கிறதா? இல்லையே, அது நீங்க கொடுத்த பணமா? இல்லையே. நீங்க எந்த பணம் கொடுத்தாலும் அதை வந்து இப்படி செலவு செய்ய வேண்டும், அப்படி செலவு செய்ய வேண்டும் கண்டிஷனோட தானே பணம் கொடுக்குறீங்க. இது வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல வாங்கின கடன் தமிழ்நாட்டை வந்து சென்னையை மற்ற இடங்களை வந்து ஒரு வெள்ளமற்ற இடமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மழைநீர் வடிகாலுக்காக வாங்கப்பட்ட பணம். அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி புகழ் வந்து நிதியமைச்சர் வரை சென்றிருக்கிறது. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர்றத ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நிதியமைச்சர் பேசி கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு லென்த்தி ரிபட்டல், கிளியர் ரிபட்டல் வரும். தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் கொடுப்பார். அப்பொழுதே இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பொய்கள் புலப்படும். நன்றி, வணக்கம்.